சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ஃபோக்கஸ் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இனிய தமிழ் புத்தாண்டு பிறப்பு. அப்போ இந்த புத்தாண்டு பிறப்பில் ராசிநாதர்கள் இருக்க வேண்டிய இடம் மேச ராசியில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், சந்திர பகவான், மீன ராசியில் சனீஸ்வர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் பலமாக நம்மளுக்கு இந்த வருஷத்து பல நன்மைகளை தான் நம்மளுக்கு தரப்போகிறாங்க. இந்த வருஷம் பொதுவாகவே நம்மளுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் சக்ஸஸ் ஆன வருஷம்தான். அப்போ மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இந்த 2026 எப்படி நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்க போகுதுன்னு கேட்குறத பார்க்கலாம். கன்னி ராசி எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய ராசி. அழகான, அறிவான, அன்பான, பண்பான, படித்த ஜாதகம். நிறைய பேர் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட படிப்பு, உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய ஒரு படிப்பு, கடல் தாண்டி வெளிநாட்டு பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளோட உடைய ஒரு தன்மை, பொது தொண்டு, இல்லறத்தை விட்டுட்டு தான் குடும்பத்தை விட்டுட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய பொது தொண்டு நீங்கள் தான் செய்வீங்க. அப்படியாம்பட்ட தருணமுடைய ஜாதகருக்கு இந்த 2026 யோகங்கள் வரக்கூடிய ஒரு வருஷமாகவே இருக்கு. நீங்கள் என்ன செய்யணும், என்ன தொழில் பண்ணணும் ஆசைகளில் இருக்கீங்களோ அந்த ஆசைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தொழில் மேன்மை இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும், ஒரு கல்வி கூடங்கள் ஆரம்பிக்கணும், 4 பேர் படிக்கணும், 4 பேர் வந்துட்டு போகக்கூடிய தருணமுடைய ஒரு கம்பெனிங்க, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் என்னதான் கன்னிராசி ஜாதகத்தில் ஒரு மேன்மை அடையக்கூடிய தருணம் இருந்திருந்தால் கூட திருமணம்னு சொல்லக்கூடிய சடங்குல தான் நீங்கள் ஏமாறுவீங்க, ஏமாற்றப்படுவீங்க. காதல் பண்ணால் கூட நிற்காது, கல்யாணமே பண்ணால் கூட நிற்காது. முறையான சாந்திகள், சடங்குகள் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து தன்னுடைய இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தெல்லாம் கேட்டு பாவிச்சுட்டு உங்கள் ஜாதகத்தை பக்குவம் பண்ணுங்கள். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை ஏமாற்றம் அடையக்கூடிய தருணம் வரும். இருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கண்டகச்சனியாக வராரு. ஆரோக்கியத்து மேலே கவனமாக நீங்கள் இருக்கணும். 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அது 45 வயசோ 55 வயசோ 65 75 85 90 வயசானாலும் சரி, ஆரோக்கியத்து மேலே கவனமும் உங்களுடைய வாழ்க்கை பிரதிபலித்து யோகங்கள் வரக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத சூனியத்தினால உங்கள் உடம்புல பல பிராபலங்கள் வரக்கூடிய வருஷம் இந்த 2026. கவன சிதைவை ஏற்படுத்திக்காதீங்க. உங்கள் முன்னோர் வழிபாடு, குல தெய்வ வழிபாடு, இல்லை ஏதாவது ஒரு கோயில் கட்டுமான பணிக்கு தன்னால் முடிஞ்சது, இல்லை ஏதாவது ஒரு கும்பாபிஷேகத்துக்கு தன்னால் முடிஞ்ச பூக்களோ ஏதாவது ஒன்று தானம் கொடுக்கக்கூடிய தருணத்தையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்படி பக்குவம் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டகச்சனியும் ஒன்றும் பண்ணாது. ஜாதகத்தில் உச்ச நிலைமை அடைஞ்சு மேன்மை வரக்கூடிய ஒரு தருணங்களும் ஏற்பட வாய்ப்பு நிறையவே இருக்குது. மேற்படி ஏதாவது உங்களுக்கு மனதில் பிராபலங்கள் இருக்குன்னா
உடல் ரீதியான ஒரு ப்ராப்ளமோ மன ரீதியான ஒரு ப்ராப்ளமோ இருந்திருந்தா எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் சொன்ன அந்த சின்ன பரிகாரத்தை போய் பண்ணிக்கிங்க. நோயும் போயிடும், உங்கள் கஷ்டமும் போயிடும், உங்கள் இடையூறுகளும் போயிடும். வருஷத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு நாள் வல்லக்கோட்டை முருகனை போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும். கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இலகுன மனசுன்னு சொல்கிறோம் பாருங்க. யாரையும் பழி வாங்கணும்னு எண்ணங்கள்லாம் அவ்வளோ வராது. ஆனால் உங்களுடைய வளர்ச்சி அடுத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இல்லைடா இப்படி வளர்றானே இப்படி இருக்கானேங்கக்கூடிய தருணம் உங்கள் மேலே கெட்ட பார்வையில் உண்டு பண்ணும். அதனால் முன்னோர் வழிபாடை நீங்கள் பண்ணிக்கங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம்ம என்ன நீங்கள் பார்க்கணுன்னா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு டைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடு அட்ரஸ் இங்கே லொக்கேஷன் வரும். வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப் இந்த ஊர் இந்த பேருன்னு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் 12 ராசிக்காரர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.